நான் உங்க ஜெசிகா. நான் உங்க அக்ஷிதா. நேற்று நம்ம கேள்வி கேட்ட மாதிரி இன்னைக்கும் நம்ம கேள்வி கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி அக்ஷிதா நமக்காண்டி ப்ரே பண்ணுவாங்க. எல்லாரும் கண்ண மூடி கை கூப்பிக்கோங்க. ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் நிறையா கற்றுக்க போகிறோம். அதுக்காக எங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல ஞாபகத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அக்ஷிதா, உனக்கு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கா? நிறையா நடந்திருக்கே. ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். ஒரு நாள் நான் பஸ்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்கன்னு தனியாக உட்காந்துருந்தபோது ஒரு பொண்ணு என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணான். ஸ்மைலா? அவ்வளோதானே. ஆனால் அந்த ஸ்மைல் என்னை டே ஃபுல்லாக ஹாப்பியாக வச்சிருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஸ்மைல் உன்னை ஹாப்பி ஆக்கின மாதிரி ஒரு தவிர கைண்ட்னஸ் நம்ம எல்லாரையும் ஹாப்பி ஆக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். God is kind, தேவன் இரக்கமுள்ளவர். அதை பற்றி நம்ம ஒரு சாங் பார்க்கலாமா? தேவன் இரக்கமுள்ளவர், அன்பும் அதிகம் உள்ளவர், உன்னையும் என்னையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். தேவன் இரக்கமுள்ளவர், அன்பும் அதிகம் உள்ளவர், உன்னையும் என்னையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். நான் பாவம் செய்ததால் தேவ அன்பை விட்டு தூரம் சென்று விட்டேனே, சென்று விட்டேனே. ஆனால் விசுவாசித்ததால் தேவ மகிமை இரக்கத்தையும் பெற்று விட்டேனே, பெற்று விட்டேனே. நான் பாவம் செய்ததால் தேவ அன்பை விட்டு தூரம் சென்று விட்டேனே, சென்று விட்டேனே. ஆனால் விசுவாசித்ததால் தேவ மகிமை இரக்கத்தையும் பெற்று விட்டேனே, பெற்று விட்டேனே. தேவன் இரக்கம் உள்ளவர், அன்பும் அதிகம் உள்ளவர், உன்னையும் என்னையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல ஜெசிகா? ஆமாம், நேத்தோட வேர்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அக்ஷிதா? ஞாபகம் இருக்கே. அப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்ஸை கேட்டால் காட் எவ்வளோ கைண்டானவர்னு நம்மளுக்கு தெரியும். வாங்க கேட்போமா? ஹலோ குட்டீஸ், உங்களை மறுபடி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க? உங்கள் பர்த்டேக்கு கொடுப்பாங்க, நீங்கள் எக்ஸாமுக்கு நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து அதுக்கு கொடுப்பாங்க. சில நேரம் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா பேச்சுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதுக்கு கூட உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆனால் அந்த கிஃப்டெல்லாம் கொஞ்ச நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். பழசானோன்னா அதை என்ன பண்ணிடுவோம்? தூக்கி போட்டுருவோம். ஆனால் இங்கே ஒருத்தவர் உனக்கும் எனக்கும் லைஃப் லாங் இருக்கிற வரைக்கும் ஒரு gift தராரு. அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, என் கையில என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? சூப்பர், பைபிள். இதை பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவனுடைய வார்த்தை. இது 100க்கு 100 உண்மையானது. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு. இது பொய் சொல்லாது. சரி, இதில் மொத்தம் 2 பகுதி இருக்கு. அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. நான் உனக்கு சொல்லித்தர போகிறது புதிய ஏற்பாடில் இருக்குது. நான் உனக்காக வாசித்து காமிக்கிறேன். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 நான் உங்களுக்காக மறுபடியும் வாசித்து காமிக்கிறேன். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. சரி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்படின்னா என்ன தெரியுமா? கிருபைனா என்னன்னு தெரியுமா? கிருபைனா தகுதியே இல்லாத உனக்கும் எனக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம்தான் கிருபை. விசுவாசத்தை கொண்டு அப்படின்னா என்ன தெரியுமா? விசுவாசத்தை கொண்டுனா அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதாவது நம்ம மற்றவங்கள நம்புறோம் பார்த்தியா, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்க நம்பிக்கையில ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா காப்பாற்றப்பட்டீங்கன்னு அர்த்தம். எதுல இருந்து காப்பாற்றப்பட்டீங்க? பாவம்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம். பாவம்னா என்ன தெரியுமா? பாவம்னா தேவனுக்கு பிரியமில்லாத யோசிக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத பேசுறது, தேவனுக்கு பிரியமில்லாத செய்யறது. இது எல்லாமே பாவம் தான். நீ மற்றவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது, அடிக்கிறது, பொய் பேசுறது, திருடுறது, அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா போமா வேலையெல்லாம் செய்ய முடியாது, நானே இப்பதான் வந்திருக்கேன், சும்மா எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படிலாம் எதிர்த்து பேசுறோம் பார்த்தியா? அது கூட என்னதான்? பாவம் தான். இந்த பாவத்தோட தண்டனையில நீயும் நானும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் இயேசு
கிறிஸ்து இந்த உலகத்துல குட்டி குழந்தையா வந்தாங்க. உன்னை போல என்ன போல வளர்ந்தாங்க. உன்னை போல என்ன போல நிறைய விஷயம் பண்ணாங்க. ஆனா உன்னை போல என்ன போல பாவம் மட்டும் பண்ணவே இல்லை. நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்காக அவங்க அடிக்கப்பட்டாங்க. அவர் சிலுவையை சுமந்தாரு. அவர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாரு, மறிச்சாரு. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டாங்க. இன்னைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காங்க. உன் மேல என் மேல அன்பு வச்சனாலதான் அவரு உன்னோட என்னோட பாவத்துக்கான தண்டனை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோட பரலோகத்துல உனக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாவ தண்டனையில இருந்து தான் உன்னை என்னையும் காப்பாத்திருக்காங்க. அதுதான் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லுது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி போட்டிருக்கு. இது மனுஷங்கனால உண்டானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னன்னு தெரியுமா? ஈவுனா கிஃப்ட். நமக்கு ரட்சிப்பு அப்படின்ற ஒரு கிஃப்டை ஏசப்பா நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம லைஃப் லாங் நம்ம கூடயே இருக்க போகுது. சரி, ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சி நீ இருந்தனா ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. ஏன்னா ஏசப்பா உனக்கு ரட்சிப்பு அப்படின்ற ஒரு பெரிய கிஃப்டை உனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. அது மட்டும் கிடையாது, உனக்கு கிடைச்ச இந்த கிஃப்டை உன் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீ எடுத்து சொல்லணும். அவங்களும் இந்த கிஃப்டை வாங்கிக்கிறணும்ல, அப்போ அவங்களும் ரட்சிக்கப்படணும்ல, அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும்ல. அப்போ நீ நிறையா பேத்துக்கு சொல்லி நீயும் அவங்கள ஏசப்பாவுடைய பிள்ளையா மாற்றலாம். ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தம்பி தங்கச்சி இருந்தனா நீ ஏசப்பா கிட்ட உன்னோட பாவத்தை சொல்லி ஏசப்பா உன் உள்ளத்துல கூப்பிடு. கண்டிப்பா ஏசப்பா உன் உள்ளத்துல வருவாங்க, உனக்கும் ஒரு புது லைஃபை தருவாங்க. ஓகேவா? சரி, இதை நம்ம ஒரு கேம் மூலமா கத்துக்குவோமா? இங்க ஒரு எமோஜி தெரியும். அந்த எமோஜி என்ன ரியாக்ட் பண்ணுதோ அதே மாதிரியே நீங்களும் என்ன பண்ண போறீங்க? ரியாக்ட் பண்ணி இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. சரி, என்ன எமோஜி தெரியுதுன்னு பார்த்துருவோமா? ஓ, கோவமா தெரியுது. எல்லாரும் இப்போ நம்ம எல்லாரும் கோவமா இந்த வசனத்தை சொல்ல போறோம். எல்லாரும் கோவப்படுங்க. யாரெல்லாம் கோவப்பட தெரியும்? கோவமா சொல்லிடுவோமா? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. வெரி குட், எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. இப்ப என்ன எமோஜி தெரியுதுன்னு பாத்துருவோமா? வாவ், ஸ்மைலி பொம்மை தெரியுது. யாருக்கெல்லாம் ஸ்மைல் பண்ண தெரியும்? எல்லாரும் அழகா சிரிக்கிறீங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த வசனத்தை சொல்லிடுவோமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. வாவ், சூப்பரா சொல்றீங்க. சரி, லாஸ்டா ஒரு எமோஜி பார்த்துருவோமா? அது என்ன சொல்லுதோ அந்த மாதிரி லாஸ்டா இந்த கேமை சொல்லி முடிக்க போறோம். ஓகேவா? ஐயோடா, க்ரையிங், அழுக வந்திருக்கு. யாருக்கெல்லாம் அழுக தெரியும்? என் கூட சேர்ந்துட்டு அழுதுகிட்டே இந்த வசனத்தை சொல்லிடுவோமா? எல்லாரும் அழுகுங்க பாப்போம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்க தம்பி தங்கச்சி. கடைசியா என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். கடைசியா ஒரு தடவை சொல்லிடுவோமா? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. வெரி குட், எல்லாரும் சூப்பரா சொன்னனால உங்களுக்கு நீங்களே பெரிய கிளாப் பண்ணிக்கோங்க. இந்த பைபிள் வசையாக நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அக்ஷிதா, உனக்கு ஒரு கொஸ்டின். உன் மேலே யார் ரொம்ப இரக்கமா இருப்பா? எங்கள் அம்மா. எனக்கும் எங்கள் அம்மா தான். ஆனால் நம்ம அம்மாக்களோட நம்ம மேலே ஒருத்தவர் இரக்கமாக இருக்கார். அவர் யாருன்னு பார்க்கலாமா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, நம்ம ராஜா இறந்துட்டாரா? என்னது, நம்ம ராஜா இறந்துட்டாரா? ஆமா, நம்ம ராஜா மட்டும் இல்ல, நம்ம ராஜாவோட பையனும் இறந்துட்டாங்களாம். அதனால எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் ஓடுனாங்க, எங்க ஓடுனாங்கன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாமா? அவங்க எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் போர்ல இருந்தப்போ சவுல் ராஜா, இஸ்ரவேலோட ராஜா சவுல், அவங்க மரிச்சுட்டாங்க. அவங்க மரிச்சு போனது மட்டும் இல்லாம அவங்களோட பையன் யோனத்தானும் அந்த போர்ல இறந்துட்டாரு. இப்படி இறந்து அந்த ராஜாவும் ராஜாவோட பையனும் இறந்து போன பிறகு அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப கலக்கம்.
நம்மளோட ராஜா இறந்துட்டாரு, இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப கலங்கி போய் பயந்து அவங்களுக்கெல்லாம் தப்பி ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ சவுலோட பையன் யோனத்தான் இருக்கிறார்ல, அவருக்கு ஒரு பையன் இருந்தாரு. அவருக்கு 5 வயசு. அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேரு மேவி போஷேத். அக்காவோட சேர்ந்து சொல்றீங்களா அவர் பேர் என்னது? மேவி போஷேத். அந்த பையன் என்ன பண்ணாங்க, அவங்க மட்டும் இந்த ராஜாவோட குடும்பத்துல இருந்தாங்களாம். அப்ப அவங்கள வளர்த்த ஒரு பெண் என்ன பண்ணாங்க, இந்த மேவி போஷத்தை எப்படியாவது நம்ம காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கிட்டு நம்ம எங்கேயாவது ஓடிடலாம், அவரை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன் தெரியுமா? பழைய ராஜா சவுல் இறந்துட்டார்ல, அங்க புது ராஜா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க பழைய ராஜாவோட குடும்பத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்களாம். அதனால அந்த சவுலோட குடும்பத்துல தானே மேவி போஷேத்து இருக்கிறாரு, அதனால அந்த பையனை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் பயந்து என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளையை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சாங்களாம். அவங்க ஓடுறாங்க. இங்க யாருக்கெல்லாம் 5 வயசு? ஓ, உங்களுக்குலாம் 5 வயசா? ஆமா, 5 வயசுனா நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருப்பீங்க, உங்களை தூக்கிட்டுலாம் ஓட முடியாதுல்ல. அதே மாதிரிதான் மேவி போஷத்தையும் அன்னைக்கு தூக்கிட்டு ஓடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த பிள்ளைய காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பெண் என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு ஓடுனாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது தவறி அந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவனோட 2 கால்லையும் அடிபட்டுருச்சு. அடிபட்டது மட்டும் இல்ல, அந்த 2 காலுமே முடமாயிடுச்சு. முடனா என்ன தெரியுமா? திரும்பி அவனால எழுந்து நடக்கவே முடியாதான், அந்த அளவுக்கு முடமாயிடுச்சு. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மேவி போஷத்துக்கு அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க தாத்தாவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல இருந்து அவனை கூட்டிட்டு வந்துட்டாங்க வேற இடத்துக்கு. வரும்பொழுது அவன் கீழேயும் விழுந்து அவன் காலும் முடமாயிடுச்சு. அவனுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிருக்கும்ல. தம்பி தங்கச்சி, அவனுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் பாரு. ஆனா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை உன்னோட வாழ்க்கையில இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் பாவம். பாவனா என்னன்னு தெரியுமா உனக்கு? பாவனா கடவுளுக்கு பிடிக்காத யோசிக்கிறது, கடவுளுக்கு பிடிக்காத பேசுறது, கடவுளுக்கு பிடிக்காத செய்யறது எல்லாமே பாவம்தான். கடவுளுக்கு பிடிக்காத யோசிக்கிறதுனா என்ன நீ நினைக்கிறியா? சில பேருக்கு படிப்பே வராது, அவங்களுக்கு படிக்க தெரியாது. உன் கிளாஸ்லயே உன் ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற குறைய பார்த்து நீ நினைப்ப, இவெல்லாம் இனிமேல் மார்க்கே எடுக்க மாட்டான், இவன் ஃபெயிலாதான் ஆவான் அப்படின்னு நீ நினைக்கிறீல. அது தப்பு. அதே மாதிரி கடவுளுக்கு பிடிக்காத பேசுறதுதான் என்ன தெரியுமா? அவன் நல்லா படிச்சு முன்னாடி வரணும்னு நினைப்பான். ஆனா நீ போய் என்ன சொல்லுவ? ஏய், ஒன்னாலெல்லாம் படிக்க முடியாது, நீ ஃபெயில் தான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறீல. அது கூட பாவம் தான். கடவுளுக்கு பிடிக்காத செய்யறதுனா என்ன தெரியுமா? நிறைய டைம் நீ ஹெல்ப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ல இருப்ப. சிலருக்கு நீ ஹெல்ப் பண்ற மாதிரி நேரம் வரும், ஆனா கூட நீ ஹெல்ப் பண்ண மாட்ட. ஏன்னா நான் தான் படிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்ப பாரு. அது கூட பாவம் தான். இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது. தம்பி தங்கச்சி, பைபிள்ல வசனம் சொல்லியிருக்கு, ரோமர் 3:23. அக்கா உனக்காக எடுத்து வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி பைபிள்ல வசனம் சொல்லியிருக்கு. எல்லாரும் பாவம் செய்துனா நீ பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாவம் செஞ்சிருக்கிறாங்க தான். நீ நினைக்கலாம், அக்கா நான் மட்டுமா பாவம் செய்கிறேன், நான் பாவமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட நீ நினைக்கலாம். அதுக்கும் பைபிள்ல வசனம் சொல்லியிருக்குது. சங்கீதம் 51:5, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம பிறக்கும் பொழுதே எப்படிதான் பிறக்கிறோம்? பாவ எண்ணத்தோட, பாவ சுவாபத்தோட தான் பிறக்கிறோமா. தம்பி தங்கச்சி, நீ தப்பு பண்ணினா உனக்கு ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? அதே போலதான் பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு. அது என்ன தெரியுமா? உன்னை தேவனை விட்டு ரொம்ப தூரம் பிரிச்சிடும். இது எப்படி உனக்கு இந்த பாவம் ஒரு பிரச்சனையா இருக்குதோ, அதே போலதான் அன்னைக்கு மேவி போஷத்துக்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இப்படியே இந்த மேவி போஷத்தும் முடவனாவே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே வாழ்ந்தாங்க. ஏன் தெரியுமா? எப்ப ராஜா கூப்பிடுவாரு, ராஜாக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மேவி போஷத்து பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் ஒன்று தேவைப்பட்டுச்சு. என்ன தெரியுமா? அவங்களோட ராஜா இறந்துட்டார் இல்லையா? அப்ப ராஜா இறந்துட்டாருன்னா திரும்பி அவங்களுக்கு யார் வேணும்? கரெக்டா சொன்னீங்க, ராஜா வேணும்ல. ஆமா, ராஜா வேணும் அப்படின்றதுக்காக அவங்கெல்லாம் யோசித்து ஒரு பிளான் பண்ணி எங்க தெரியுமா போனாங்க? எப்ரோனுக்கு போனாங்க. எப்ரோன்ல யார் இருந்தா தெரியுமா?
தாவீது இருந்தாரு. தாவீது கிட்ட போயிட்டு இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, தாவீது நீங்க எங்க ராஜா இருக்கும் பொழுதே, சவுல் இருக்கும் பொழுதே சவுலோட சேர்ந்து போருக்கு போவீங்க, எங்களெல்லாம் வழி நடத்திட்டு போவீங்களா? அது மட்டும் இல்லாம தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு நீங்க ராஜாவா இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தாரு, அதனால நீங்க எங்களுக்கு ராஜாவா ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணாங்க. அன்னையிலேருந்து தாவீது ராஜாவாயிட்டாரு. தாவீது ராஜாவாகும் பொழுது தாவீதுக்கு 30 வயசா இருந்தாராம். 30 வயசுல ராஜாவாகி அதுக்கப்புறம் 40 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அரசாண்டு வந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல தாவீது இளம் வயசா இருக்கும் பொழுது, அதாவது யங் ஸ்டேஜா இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு திக்கஸ்டான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க யார் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க யாருன்னா யோனத்தான். யோனத்தான்னா யாருன்னு தெரியுமா? ஓ, தெரியுமா? ஆமா, மேவி போஷேத்தோட அப்பா இல்லையா? அவரும் தாவீதும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கப்போ நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க, தனியாலாம் போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப லாஸ்டா அவங்க பேசிட்டு இருக்கும் போது 2 பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா? நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன் ஃபேமிலிக்கும் நீ என் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணிக்கணும், அதாவது தயவு காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப தாவீது ஒரு நாள் இருக்கிறப்போ டக்குன்னு அவருக்கு யோசனை வந்துச்சு, நம்ம யோனத்தான் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோசிக்கிறாரு, நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்? ஓ, நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்ல, இப்ப யாராச்சும் அவங்க ஃபேமிலியில இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. பாருங்களேன், தாவீது உண்மையா என்ன பண்ணிருக்கணும், அவங்க ஃபேமிலிக்கு தீமை தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? சவுலோட ஃபேமிலி எப்பயுமே தாவீதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தாவீது என்ன பண்ணிருக்கணும், அவங்களுக்கு தீமை செய்ய தான் யோசிச்சிருக்கணும். ஆனா அவங்க தீமை செய்யவே இல்லை, நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவீது திரும்பி யோசிக்கிறாரு. தம்பி தங்கச்சி, ஒருவேளை இன்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்தா நீ என்ன தெரியுமா பண்ணணும், உனக்கு தீமை செய்யறவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு நன்மை செஞ்சு அது நிமித்தம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நீ பார்க்கணும். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லிருக்கு, அக்கா உங்களுக்கு எடுத்து படிச்சு காட்டவா? எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசப்பா நமக்கு எப்படி மன்னிச்சாங்களோ அதே போல நம்மளும் ஒருவேளை நமக்கு தீமையே செஞ்சவங்களா கூட இருக்கலாம், அவங்களுக்கும் நம்ம இரக்கம் காட்டி அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிற, ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளையா இருக்கிற, அப்ப நீயும் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி தயவா இருக்கணும். இப்படிதான் அன்னைக்கு தாவீது என்ன பண்ணாரு, எப்படியாவது சவுலோட குடும்பத்துக்கு தயவு பாராட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அவர் தன்னோட அரண்மனையில உட்காந்து, யாருங்கே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே வேலைக்காரவங்க பயந்து போய் கேக்குறாங்க, என்ன ராஜா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்றாரு அவரு, இங்க சவுலோட ஃபேமிலியில யாராவது மீதியா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாங்க, யோனத்தான் மூலமா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வேலைக்காரங்களும் போய் தேடுறாங்க. அப்ப சீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, சவுல் வாழ்ந்தப்போ அவருக்கு வேலைக்காரனா இருந்தவர் தான் அந்த சீபா. அந்த சீபாவை கூப்பிட்டு தாவீது கிட்ட விடுறாங்க. அப்ப தாவீது கேக்குறாரு, நீதான் சீபாவா அப்படி சொல்லி கேக்குறாரு. உடனே சீபா, ஆமா ராஜா, நான் தான் சீபா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீபா, சவுலோட ஃபேமிலியில யாராவது இன்னும் உயிரோட இருக்கிறாங்களா? நான் யோனத்தான் நிமித்தமா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சீபாவை பார்த்து கேக்குறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சவுலோட ஃபேமிலியில யாராவது மீதியா இருக்கிறாங்களா? என்ன இருக்கிறாங்களா? யாரு? மேவி போஷேத் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, மேவி போஷேத்தை தேவன் மறக்கவே இல்லை. அவர் மேல தேவன் அன்பு வச்சிருந்தாரு. அதை விட அதிகமான அன்பு ஓ மேல வச்சிருக்கிறாரு. ஓ மேல அவர் அன்பு வச்சிருந்தனாலதான் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீ பாக்குற மரம், செடி, கொடி, நீ பாக்குற தண்ணீர், கடல் எல்லாத்தையும் படைச்சது அந்த தேவன் தான். அதை விட ஸ்பெஷலா ஒன்னு படைச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? ஒன்னதான் ரொம்ப ஸ்பெஷலா தேவன் படைச்சிருக்கிறாரு. அது நமக்கு பைபிள்ல இருக்குது. நான் அக்கா உனக்கு வாசிக்கிறேன். யோவான் 3:16 சொல்லியிருக்கு, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வசனம் சொல்லி இருக்குது. இவ்வளவாய் அப்படின்னா இவ்வளோ அன்பு இல்ல, அளவே இல்லாத அன்பு ஓ மேல அவர் வச்சிருக்கிறாராம். அவர் வச்சிருக்கிற அன்பு போல இந்த உலகத்துல ஓ மேல யாருமே வச்சில்ல. அவ்வளோ அளவே இல்லாத அன்பை அந்த தேவன் ஓ மேல வச்சிருக்கிறாரு. அவர் அன்பு வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப பரிசுத்தமுள்ள தேவன் கூட.
தம்பி தங்கச்சி, ஓ மேல அந்த தேவன் எப்படி இன்னைக்கு அன்பு வச்சிருக்கிறாரோ அதே போலதான் அன்னைக்கு அந்த மேவிபோஷத்தை நேசித்தனாலதான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, சீபாவை கூப்பிட்டு கேட்டாங்க, யாரு சவுலோட ஃபேமிலியில மீதியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே சீபா சொன்னாரு, 2 காலும் உடமா இருக்கிற ஒரு பையன் யோனத்தானுக்கு இருக்கிறான், அவன் பேரு மேவிபோஷேத் அப்படின்னு சொல்லி ராஜாக்கு சொல்றாரு. ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, உடனே போய் நீங்க மேவிபோஷத்தை கூட்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேலைக்காரவங்க போயிட்டு மேவிபோஷேத்திட்ட சொல்றாங்க, இது மாதிரி உன்னை ராஜா பார்க்கணும்னு சொல்றாரு, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப அவனுக்கு ரொம்ப பயம். எதுக்கு பயம்? அவன் ஏன் பயந்துருப்பான்? ஏன்னா ராஜா கூப்பிடுறாருல, ராஜா கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு, சில நேரத்துல கொலை பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மேவிபோஷத்துக்குள்ளார ரொம்ப பயம். அவன் பயந்துகிட்டே போறான். எப்படி நான் இங்க இருக்கிறது ராஜாவுக்கு தெரியும், எதுக்கு எப்படி என்னை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் ராஜா கட்டளையிட்டா போகணும் தானே, அது அவனுக்கு தெரியும். அதனால மேவிபோஷத் ரொம்ப பயந்துட்டே போறான். அரண்மனையை நோக்கி போறான். அங்க போனோடனே அரண்மனைக்குள்ளார ரொம்ப பொறுமையா போயிட்டு அந்த ராஜா உட்காந்துருக்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல போயிட்டு அப்படியே குப்புற விழுறான். விழுந்து ராஜாவை வணங்குறான். வணங்கின பிறகு ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, அவரு மேவிபோஷேத்தே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சாஃப்டான குரல்ல கூப்பிட்டாரு. உடனே அவன் என்ன பண்றான், நிமிர்ந்து பார்க்கறான். பார்த்தோன்னே நான் இங்க இருக்கிற ராஜா அப்படின்னு சொல்லி அந்த மேவிபோஷேத்தும் அப்ப சொல்றாரு. சொன்னோன்னே அவன் ரொம்ப பயமா இருந்ததை ராஜாவுக்கும் தெரிஞ்சிச்சு. அவன் முகத்துல ரொம்ப பயம் தெரிஞ்சிச்சுல, அது ராஜாவுக்கும் தெரிஞ்சிச்சு. அப்ப ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, அக்கா உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லியிருக்கு, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து. அப்ப அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, உன் தகப்பன் உங்க அப்பா யோனத்தான் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேவிபோஷேத்திட்ட தாவீது சொல்றாரு. அதை கேட்டோன்னே ரொம்ப அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நம்பிக்கையே இல்லாத அவன் வாழ்க்கையில எந்த நம்பிக்கையுமே இல்லை. அவனோட அப்பா இறந்துட்டாங்க, அவனோட தாத்தா இறந்துட்டாங்க, அவனோட ஃபேமிலியே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவனுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு பிரச்சனை இருந்துச்சுல. மேவிபோஷத்தோட நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வா இருந்தது யார் தெரியுமா, தாவீது. ஏன்னா தாவீது தான் மேவிபோஷேத் மேல தயவும் இரக்கமும் வச்சிருந்தாரு. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு இருக்கு. அவர் யார் தெரியுமா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் உன்னையும் என்னையும் போல ஒரு சின்ன குழந்தையா இந்த பூமியில பிறந்தாரு. உன்னையும் என்னையும் போல சாப்பிட்டாரு, ஓடுனாரு, அழுதாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனா நீயும் நானும் செஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் அவர் செய்யல. அது என்ன தெரியுமா, பாவமே செய்யாத அந்த இயேசு கிறிஸ்து நீ செஞ்ச பாவத்துக்காக சிலுவையில் அவர் கையில் ஆணி அடிச்சாங்க, அவர் காலில் ஆணி அடிச்சாங்க, அவர் தலையிலெல்லாம் முள்முடி வச்சாங்க, அவரோட ரத்தத்தெல்லாம் அந்த பூமியில சிந்திட்டாங்க. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. அடக்கம் பண்ண இயேசப்பா 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. உயிரோடு எழுந்து இன்னைக்கும் அவரு ஜீவனோட தான் இருக்கிறாரு. அதான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அப்படின்னு சொல்லி பைபிள்ல வசனம் சொல்லுது. அப்ப நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்காக தான் இந்த ஏசப்பா இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாங்க. அப்ப அவர் நம்ம மேல வச்சிருக்கிற தயவும் இரக்கத்தின் நிமித்தம் தானே இப்படி செஞ்சாங்க. பாரு, இதே போலதான் அன்னைக்கு தாவீதும் அந்த மேவிபோஷேத் மேல தயவும் இரக்கமும் காட்டி அவன்கிட்ட அன்பா பேசுறாரு. அவர்கிட்ட அன்பா பேசி அவர்கிட்ட பயப்படாதுன்னு சொல்லி அவரை தைரியப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, அவரு மேவிபோஷேத் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா, நீ உன்னோட தகப்பனுடைய எல்லா நிலங்களையும் நான் உனக்கே எழுதி தரேன், நீ வச்சுக்கோ, அதெல்லாம் நீனே சொந்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்துல தாவீது என்ன பண்றாரு, ஷீபாவை கூப்பிட்டு சொல்றாரு, பாரு உன்னோட எஜமான் யோனத்தான் இருக்கிறார்ல, அவரோட எல்லா நிலத்தையும் நான் மேவிபோஷேத்துக்கு கொடுத்துட்டேன், நீ அதை எல்லாத்தையும் போய் விவசாயம் பண்ணு, அதுல நல்லா நீங்க விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேவிபோஷேத்துக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தான் இல்லையா, அவன் வாழ்க்கையே இப்ப எப்படி மாறிடுச்சு. ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்த அவனோட வாழ்க்கைய தேவன் அப்படியே மாற்றி கொடுத்திருக்கிறார்ல. ஆமா, எந்த தகுதியுமே இல்லை மேவிபோஷேத்துக்கு. ஆனாலும் அந்த நேரத்துல ஒரு தயவையும் இரக்கத்தையும் தேவன் காமிச்சனால அன்னைக்கு அந்த அரண்மனையிலேயே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தாவீதோட கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. தாவீது சொன்னாரு, நீ
இனிமேல் எப்பயும் என் கூட தான் சாப்பிடணும், நான் எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றனோ அங்கே தான் நீ என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி அன்னைக்கு மேவி போஷத்துக்கு தாவீது சொன்னார். மேவி போஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவனோட வாழ்க்கை முழுமையாகவே மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒரு வேளை நீ உனக்கு தகுதியே இல்லாமல் இருக்குன்னு கூட நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் தேவன் உனக்கு அந்த இரக்கத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையா மாறும்படி விரும்புறாரு. அதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நான் உனக்கு படிக்கிறேன் பாரு. யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை ஒரு பாவின்னு ஒத்துக்கிட்டு அந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாங்கன்றதை நீங்க நம்பி உன் உள்ளத்துல நீ அவரை கூப்பிடும்போது நீயும் அவருடைய பிள்ளை ஆகும்படி உனக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. இது உங்களுக்கான நேரம். நீங்க இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா ஆகிறதுக்கு விரும்புறீங்களா? இப்போ இது உங்களுக்கான டைம். நீங்க ப்ரேயர் பண்ண போறீங்க. நீங்க தேவன் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியுங்க, என்னையும் உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓகேவா? இது உங்களுக்கான டைம். நீங்க ப்ரேயர் பண்ணலாம். ஓகே, இப்போ அக்கா உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்துல அப்பா உம்மை தம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க உங்களுக்குள்ளார நிலைத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தாவீது எப்படி மேவி போஷேத் மேலே இறக்கம் காமிச்சாரோ அதே மாதிரி ஜீசஸும் நம்ம மேலே ரொம்ப இறக்கம் காமிச்சிருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம படிச்சோமே, தேவன் இரக்கமுள்ளவர், God is kind. இன்னைக்கு நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். அதனால ஜெசிகா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவா. எல்லாரும் கண்ணை மூடி கை கூப்பிக்கோங்க. ஏசப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு நீங்கள் தான் இரக்கமுள்ளவர்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்ல நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.